பாருங்க, போன வருஷம் மீட்டிங்கில் ஒருத்தன் குடிகாரர் ரோட்டில் படுத்து கிடந்துருக்கிறான். இவன் இலை அவனை தூக்குடான்ட்டாங்க. தூக்கி வேனில் கொண்டு வந்து ஏற்றி போதையோடு தான் அங்கே அலைஞ்சிருக்கிறான், இதே கிரவுண்டில் அலைஞ்சிருக்கிறான். பாருங்கள், மோகன் சி லாசஸ் அண்ணன் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் போது அந்த கொடியே போதை வழக்கத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். என்ன பாருங்க, ரட்சித்து அபிஷேகத்து அந்நிய பாஷை பேச வச்சுட்டார். கை தட்டுங்களேன். இன்னொரு பாப்பா, அவ அந்த சோடாப்பட்டி கண்ணாடி நல்ல பவர் கிளாஸ் போட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கிறான். கண்ணு போச்சு பாருங்க. என்ன அவ மோகன் அண்ணன் கடைசி ஜெபம் பண்ண சொல்லும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் நடத்தியிருக்கு. ஜெபம் பண்ணி நடத்தினாங்க போன வருஷம். இந்த வருஷம் எப்படி ஆண்டவர் நடத்துகிறாருன்னு தெரியாது. போன வருஷம் ஆண்டவர் சொல்லி இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் கேட்பேன், பக்கத்தில் உள்ளவங்க மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு ஜெபம் நடத்தினாங்க. பாருங்க, அந்த கண்ணு தெரியாத பாப்பாவுக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சான். கை தட்டுங்களேன். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சர் என்ன ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க. இதே போல் திருமங்கலத்தில் ஒரு மீட்டிங் வச்சோம். அந்த மீட்டிங்கில் அவங்க பையன் 8ஆம் படிக்கிற பையன். அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம்னா போட்டு பாத்ரூம்குள்ளே போயிடுவான். அம்மா கவனிச்சிருக்கிறாங்க. இங்கே இருக்கிற சில அம்மாமார்களே உங்களை வர சொல்லி இருக்கிறேன். உங்கள் பிள்ளை உருப்படணும்னா நீங்கள் உருப்படணும். பக்கத்தில் யாராவது அம்மா இருந்தால் சொல்லுங்கள், முதல்ல நீ தான் உருப்படணுமான்னு சொல்லுங்கள். பிள்ளைகளை பெற்றா மட்டும் போதாது, கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். அந்த அம்மா கவனிச்சிருக்கிறேன். என்னடா அவன் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு பாத்ரூம்குள்ளே போகிறானேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து அவன் டவுசர்ஸ் வாஷ் பண்ணும்போது பார்த்தா பிளட்டாக இருந்திருக்குதான். ஐயோ, இன்னும் உங்களுக்கு அதிர்ச்சி ஆகிட்டாங்க. இவன் பாத்ரூம்குள்ளே என்ன தான் செய்கிறான் அப்படின்னு சொல்லி பார்ப்போன்னு சொல்லி அவனை பார்த்தா பாத்ரூம்குள்ளே என்ன செய்கிறான்னு சொல்லி அவனுக்கு தெரியாமல் பார்த்தா அவனா ஒரு போதை ஊசி போட்டுக்கிறானா. எவ்வளோ பெரிய பரிதாபம் பாருங்க. கண்ணீரோடு அவர்கள் ஜெபித்து இப்படிப்பட்ட முகாமில் அந்த அந்த 8ஆம் படிக்கிற சின்ன தம்பியை கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் அந்த கூட்டத்தில் அத்தனை பெரிய போதை வஸ்துக்களிலிருந்து விடுதலை கொடுத்தார். கை தட்டுங்களேன். அல்லேலூயா. அந்த தம்பி சொன்னானா, அம்மா இந்த பழக்க வழக்கம் என் ஃப்ரெண்ட்ஸு மூலியமாக தான் நான் கற்றுக்கொண்டேன். காலையில் இப்படி ஊசி போலட்டா என்னால் ஸ்கூலில் போய் உட்காரவே முடியாது, கை கால்லாம் நடுங்கிரும். அழுதுருக்குறான். இந்த அம்மா அழுதுருக்குறாங்க. பாருங்கள், கண்ணீரோடு இந்த இப்படிப்பட்ட கூட்டத்தில் கொண்டு வந்தபோது அருமையான சகோதரர் மோகன் சி லாசஸ் மூலிமா ஜெபிக்கும் போது ஆண்டவர் வல்லமை அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் விடுவித்தது. இந்த தம்பி விடுவிச்சார். இப்போ நல்லா படித்து நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் முடித்து நல்ல வேலைக்கு போயிட்டான். கைது இருக்குல்ல. நான் சொல்கிறேன், இந்த கூட்டத்தில் நீ எப்படி வந்தீங்கன்னா தெரியாது, எப்படிப்பட்ட பாவத்தோடு வந்திருக்கிற, எப்படிப்பட்ட வியாதியோடு வந்திருக்கேன்னு தெரியாது. நான் சொல்கிறேன், இங்கு இயேசு உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, என் நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் கூண்டாலே நான் இருப்பேங்கிறாரு. இங்கன்னா 2 பேராக இருக்கும், 80 பேர் இருக்கும் பாருங்க. அப்போ எனக்கு என்னமோ பரலோகமே இங்கே தான் இருக்க போகுது. கை தட்டுங்களேன். எங்கள் சுற்றி தேவதூர்கள் இருப்பாங்க, தேவடைய வல்லமை இருக்கும். ஏசு உலாவி கொண்டு இருப்பார். இந்த கூட்டத்தில் நீ எந்த மூலையில் இருந்தாலும் ஆண்டவர் உன்னை தொடுவார். அல்லேலூயா.